எல்லா துணியும் எடுத்துட்டு போயிட்டு அந்த டவலை மட்டும் எங்க போட்டேன்னு தெரியலையே. என்ன ஒண்ணுமே சிக்க மாட்டேங்குது. யாரோட போன் இது? கண்டிப்பா அவளோட தான் இருக்கும். இதுல ஏதாவது ஒரு குழு கிடைக்கும். பெரிய கடையா தான் இருக்கு. பெரிய ஆளுங்க கிட்ட தான் டீல் போட்டிருக்க போல. ஐயோ, இவங்க இங்க வந்தா இவ நம்மள பார்த்தா நம்ம மாட்டிப்போமே. வாங்க மேடம், என்ன பாக்குறீங்க? பாக்குறேன். கரெக்டா இருக்கு. ஓகே மேடம். மேடம், அது நான் புடவை பார்க்கணும். பட்டு புடவையா நார்மல் புடவையா மேடம்? பட்டு புடவை தான். வாங்க மேடம், காமிக்க சொல்றேன். வாங்க. இவ எதுக்கு இங்க வரா? நீ வெளிய வந்து போடுற டிராமால அவன் ராத்திரி முழுக்க உன் கூட இருந்திருக்கான் நம்பணும். யாருக்குமே டவுட் வரக்கூடாது. இவ யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? டிரைவருக்கு ஃபோன் பண்ணலாம். சொல்லுங்க மேடம். எங்க இருக்கு? வெளியில வண்டி கிட்ட தான் மேடம் இருக்கேன். மண்டபத்துல நான் செட் பண்ண பொண்ணு கடைக்கு வந்துட்டா. எப்படியாவது அவளை ஃபர்ஸ்ட் வெளியில கூட்டிட்டு போ. சரிங்க மேடம். சீக்கிரம். இது நல்லா இருக்கும் மேடம், இத பாருங்க. இதெல்லாம் வேணாம். அந்த கிரீன் கலர் புடவை எடுத்துட்டாங்க. இதுவா மேம்? இது காஸ்ட்லி மேம். ஹலோ, எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் நான் எடுப்பேன். காட்டுங்க. சரிங்க மேம். இவ்வளவு பெரிய கடை முதலாளிக்கு நான் உதவி பண்ணிருக்கேன். இந்த புடவெல்லாம் ஒரு விஷயமா? செம்மையா இருக்குல்ல எனக்கு? ஆமா மேடம், நல்லா இருக்கு. அம்மா, ஒரு நிமிஷம் வெளியில வாங்க. எங்க? ஒரு நிமிஷம் என் கூட வாங்கல. அண்ணா, அவங்கள எதுக்கு கூப்பிடுறீங்க? அவங்க கஸ்டமர்னா? எனக்கு தெரிஞ்சவங்க தான்மா. அம்மா, ஒரு நிமிஷம் வாங்க. ஒருவேளை இந்த விஜி வர சொல்லிருப்பாளோ? சரி சரி, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க, இந்த புடவையை எடுத்து வைங்க. புடவை மிஸ் ஆயிடக்கூடாது. ஓகே மேடம். எனக்கு வேணும். யாருக்கும் கொடுத்துறாதீங்க. சரிங்க மேடம். என்ன, உங்க
சொல்றாங்களா? இந்த பாரு, உன்னை ஒரு விஷயத்த செய்ய சொன்னோம், அதுக்கு நீ காசு வாங்கிட்ட. எல்லாம் மண்டபத்தோட முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நீ கடைக்கு எதுக்கு வர? முடிஞ்சு போச்சா? ஏங்க, நீங்க கொடுத்த தம்மா துண்டு காசை வச்சு எத்தனை நாளைக்கு காலத்தை ஓட்ட முடியும்? கல்யாணம் முடிஞ்சதும் செட்டில் பண்றதா சொன்னீங்கல்ல, என்னாச்சு? எங்க அவங்க? வர சொல்லுங்க அவங்கள. இந்த பாரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இது நல்லதில்ல, பாத்துக்கோ. என்ன பண்ணுவீங்க? கொன்றுவீங்களா? என்ன மிரட்டுறீங்களா? நீங்க என்ன பண்ணாலும் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் நானும் வந்திருக்கேன். நான் போகாத ஜெயில் இல்ல, ஏறாத கோட் இல்ல, எல்லாத்தையும் பார்த்தவதான் நானு. அவங்கள பார்க்காம நான் இங்க இருந்து நகர மாட்டேன். என்ன சொன்ன? அண்ணா சார், யார் இவங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சார், அது வந்து நான் கண்மணியோட ஃப்ரெண்டு. அவளை பார்க்க வந்தேன். ஆமா ஆமா, கண்மணி மேடத்தோட ஃப்ரெண்டு தான். கண்மணியோட ஃப்ரெண்டு. நான் கூட்டிட்டு போக வேண்டியதானே? நீங்க எதுக்கு தனியா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம். கண்மணி, கண்மணி, கண்மணி. இதோ வரேங்க. என்ன கண்மணி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க இருந்த? உள்ளதான். கண்மணி உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. ஆமா, ஃப்ரெண்டு தான். ஏதோ கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் பேசிக்கிறேங்க, நீங்க போயிட்டு வாங்க. சரி, நீங்க பேசுங்க. சரிங்க, என் கூட வா. இப்ப எதுக்கு நீங்க வந்த? இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? நீங்க கொடுத்த பணம் செலவாய் போச்சு. நிறைய செலவு இருக்கு மேடம். இப்பெல்லாம் லட்சத்துல சம்பாதிச்சாலே பத்த மாட்டேங்குது. ஏதாவது பார்த்து பண்ணா நல்லா இருக்கும் மேடம். இந்த பார், கொடுத்த வேலைய ஒழுங்கா முடிக்கல. உனக்கு எதுக்கு நான் பணம் தரணும்? வேலையை முடிக்கலனாலும் நான் ரிஸ்க் எடுத்தல மேடம். அந்த விஜய் தான் எல்லா பிளானையும் மாத்தினான். எனக்கு இன்னும் நிறைய பணம் தரதா சொல்லி என்ன அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டான். அதனாலதான் நான் அங்கிருந்து போறேன். இப்ப அவளும் என் கண்ணுல பட மாட்டேங்கிறா. நீங்களும் என்ன போன்னு விரட்டுறீங்க. உங்க எல்லாருக்கும் நான் என்ன தக்காளி தொக்கா? சேர்ந்துதானே எல்லாமே பிளான் பண்ணிருப்பீங்க. இப்ப சம்மந்தமே இல்லாத ஆள் மாதிரி பேசுறீங்க. விஜய் உனக்கு பணம் தரேன்னு சொன்னாதா? ஆமாங்க. அப்ப நீங்களும் அவங்களும் கூட்டு கிடையாதா? உங்க பிளான் வேற, அவங்க பிளான் வேறயா? நீங்க கூட்டா பிளான் பண்ணி ஏதோ பெருசா திட்டம் போடுறீங்கன்னு தான் நினைச்சேன். அப்போ அந்த விஜய் தான் பிளான் பண்ணி கார்த்தி ரூமுக்கு போயிருக்காளா? அப்ப சரி, உனக்கு பணம் தானே வேணும், நான் ஏற்பாடு பண்றேன். இப்ப என் கையில எதுவும் இல்ல, தயவு செஞ்சு நீ கிளம்பு. சரி மேடம், நீங்க விஜய் வர சொல்லுங்க, நான் பாத்துட்டு போறேன். இங்க பாரு, யார் வந்தாலும் எனக்கு தான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளு. சும்மா போஸ்னா எப்படி மேடம்? ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கு மேடம். என்ன பண்றது? இப்போதைக்கு இதை வச்சுக்கோ, பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து கிளம்பு. ஓகே மேடம், தேங்க்யூ. நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். இந்த விஜய் தான் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காளா? இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்காளே, இவளை ஏதாவது பண்ணியே ஆகணும். வீரக்கா, என்ன பண்றீங்க? விடுங்கக்கா. அக்கா விடுங்க. அக்கா கை வலிக்குதுக்கா. விஜய், நீ பண்ண எல்லா தப்பும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் என்ன பண்ணேன்? நீங்க உங்க தங்கச்சிக்காக என்ன தப்பாத்தே சொல்லுவீங்க. அதத்தான் கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போய் கிடக்குதே. இது சொல்லத்தே நீங்க தனியா கூட்டு வந்தீங்களா? நீ எந்த தப்பும் பண்ணல. இல்லையே. யார் அந்த பொண்ணு? யார் அந்த பொண்ணுன்னு கேட்டேன். யாரு? என்ன பொண்ணு? இப்போ கடைக்கு ஒரு பொண்ணு வந்தா, அவளை பார்த்து பயந்து பதுங்கி போய் உட்கார்ந்திருந்தல, அவளை தான் கேக்குற. யார் அவ? விஜய், எனக்கு எல்லாம் தெரியும். அவ பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டேன்.
கண்மணி தான் பிளான் பண்ணிருக்கா. அது தப்புதான். அதுக்கு நீ என்ன பண்ணிருக்க? உள்ள போயிட்டு அவளுக்கு பணம் தரேன்னு அவளை மிரட்டிட்டு நீ கார்த்தி ரூம்குள்ள போயிருக்க. எவ்வளவு பெரிய ஃப்ராட் நீ! அவ்வளவு பெரிய டிராமா. இத பொய்ன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் சரி, அவளை கூட்டிட்டு வந்து கோர்ட்டே நிறுத்தி இது உண்மைன்னு என்னால நிரூபிக்க முடியும். அதுக்கப்புறம் மேடம் ஜெயிலுக்கு தான் போகணும். அக்கா என்ன மன்னிச்சிருங்க அக்கா, என்ன மன்னிச்சிருங்க. எழுதுறேன்னு சொன்ன. அக்கா நான் சொன்ன ஒரே ஒரு பொய் அது மட்டும் தான்க்கா. கார்த்தி மச்சானுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சின்ன வயசுலயே பேசினாங்க. அப்பத்துல இருந்தே அவங்கள எனக்கு பிடிக்கும்க்கா. அவங்க நம்ம ஊரு திருவிழாக்கு வரும்போது எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சுக்கா. அவரை நான் உசுருக்கு உசுரா விரும்பினேன். அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள உங்க தங்கச்சிக்கு பேசி முடிச்சிட்டீங்க. அது என்னால தாங்கிக்கவே முடியலக்கா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவங்க கூட சேர்ந்துடணும்னு நினைச்சேன்க்கா. ஆனா அதுக்கு எனக்கு எந்த வழியும் கிடைக்கல. அப்பதான் கண்மணி அக்கா இப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்க. அதை என்னால தடுக்கவும் முடியல. அந்த பொண்ணு போய் சொல்லி நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு பதிலா நாமளே வந்துடலாமேன்னு நினைச்சேன். அக்கா அவ ரொம்ப தப்பானவக்கா. கார்த்தி மச்சான் அவளை கல்யாணம் பண்ணிருந்தா அவங்க வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். நம்ம குடும்பமும் கெட்டு அழிஞ்சு போயிருக்கும். அது நடக்கணும்னு கண்மணி அக்கா ஆசைப்பட்டாக. அத நான் தடுக்கணும்னு தேக்கா நினைச்சேன். கார்த்தி மச்சானை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சேன். அதுல எனக்கும் கொஞ்சம் சுயநலம் இருந்துச்சுக்கா. மச்சானையும் காப்பாத்தலாம், அதே நேரம் நான் நினைச்ச வாழ்க்கையும் கிடைக்கும்னு நினைச்சேன். அதனாலதான்க்கா நான் அந்த பொண்ண அனுப்புனேன். மண்டபத்துல ஒரு பெரிய டிராமா போட்டல, அதெல்லாம் ஐயோ அக்கா, நான் அவளை அனுப்பிட்டு ரூமுக்குள்ள போனேன். ஆனா ரூமுக்குள்ள நடந்தது எல்லாமே உண்மைக்கா. அதுல சத்தியமா போய் எதுவுமே இல்ல. ஏற்கனவே கார்த்தி மச்சான் போதையில இருந்தா. அவங்க என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டா அக்கா. நீ சொல்றது எல்லாமே உண்மைதானே விஜி? ஆமாக்கா. சரி நட, நம்ம இது எல்லாத்தையுமே மாமா கிட்ட சொல்லிடலாம். அக்கா அக்கா வேணாக்கா. என்ன இப்போ நீங்க இது மாமா கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் கண்மணி அக்கா பண்ணது எல்லாமே விளக்கமா சொல்ல வேண்டி வரும்க்கா. அதுக்கப்புறம் அது ராகவ மச்சாக்கும் தெரிஞ்சு போயிடும்க்கா. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்மணி அக்கா வாழ்க்கையும் கெட்டு போயிடும்க்கா. வேணாங்க்கா, என்னைய விட்டுருங்கக்கா. அவங்களும் பாவம் இல்லக்கா. என்னால யார் வாழ்க்கையும் கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன்க்கா. அக்கா அக்கா தயவு செஞ்சு இதை இதோட விட்டுருங்கக்கா. எனக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்க தங்கச்சிய மட்டும் கூட்டிட்டு போயிருங்கக்கா. நான் என் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிடுறேன்க்கா. நான் சத்தியமா யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன்க்கா. என்ன நம்புங்கக்கா, என்ன நம்புங்கக்கா, என்ன நம்புங்க. உன் குடும்பம் இப்ப ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்குது ராமச்சந்திரா. நீங்க என்ன நினைச்சாலும் எதுக்கு ஆசைப்பட்டாலும் என்ன நடக்கணும்னு விதி எழுதியிருக்கோ அதுபடிதான் நடக்கும்.
எல்லாருக்குமே பிரச்சனை வரும். அவகிட்ட எல்லாருமே எச்சரிக்கையா இருங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சா நான் என்ன பயந்துருவேனா? அதுக்குள்ள உன் அக்காவும் மாட்டியிருக்கா. நான் மாட்டினேன்னா அவளும் தான் மாட்டுவான். திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரியே நிற்கவும் தான் இருக்கணும். உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அம்மாவா? இவளுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா இது யாரு? யாருமே இல்லைன்னு நம்ம கிட்ட சொன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு திருட்டு வேலை பார்க்கறான். அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த நம்பரை தவிர வேற எதுவுமே இல்லை. மெசேஜ் இருக்கா? என்னது இது? ஒரு நம்பரை தவிர வேற எதுவுமே இல்லை. ஆஃப்டர் ஆல் ஒரு மெசேஜ் கூட இல்லாம கிளீன் பண்ணி வச்சிருக்கா. ஒருவேளை இந்த ஒரு நம்பர் கிட்ட பேசுறதுக்காக தான் சீக்கிரட்டா போன் வச்சிருக்காளோ? என்ன பண்ணுவா? கண்டுபிடிச்சா வாங்க வாங்க. என்ன ஒன்னும் இல்லையே, ஒன்னும் இல்லையே. நெளியிற திருட்டு மொழி முழிக்கிற. சமாளிடா மாறா. என்ன பண்ண? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? கடையில பேசிட்டு இருக்கும்போது என்னமோ பெருசா வேலை இருக்கிற மாதிரி கிளம்பி வந்த. என்ன வேலை சார்? அப்படி என்ன வேலை பாத்தீங்க? எனக்கு 1000 வேலை இருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு சார் அப்படி என்ன வேலை? அதுவும் இந்த ரூம்ல எனக்கு தெரியாம. மாதிரி டயர்டா இருந்துச்சு, அதான் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு வந்தேன். ஏன் நான் என்னோட ரூம்ல ரெஸ்ட் எடுக்க கூடாதா? இல்ல உங்க ரூம்ல நான் ரெஸ்ட் எடுக்க கூடாதா? என்னங்க சும்மா கேள்வியா கேட்டுக்கிட்டு. நான் கோவமா கிளம்புறேன். என்னமோ பிளான் பண்றான். என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிப்போம். இந்த பேக்ல தானே வச்சோம். காணுமே, எங்க போயிருக்கோம்? ஒருவேளை சித்தி எடுத்திருப்பாங்களா? எடுத்திருந்தா கேட்டிருப்பாங்களே. வேற எங்கேயாவது மறந்து வச்சிட்டோமா?
தேடுற? அது ஏன் தலைக்கு போடுற கிளிப்பு. கிளிப்பு ஒண்ணு வச்சிருந்த சித்தி, அத எங்க வச்சேன்னு தெரியல, காணோம். அதே தேடிட்டு இருக்கேன். என்ன விஜி, அந்த கிளிப் இல்லனா வேற கிளிப் எடுத்து போட வேண்டியதானே? அதையா தேடிட்டு இருக்க மாத்தி மாத்தி? இல்ல சித்தி, அது நான் என் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். அது நல்ல கிளிப்பு சித்தி. அதுல பட்டாம்பூச்சி இருக்கும், கல்லெல்லாம் வச்சிருக்கோம் சித்தி. நீங்க எதுவும் பாத்தீங்களா? அதுல நான் ஒண்ணும் பார்க்கல. எனக்கு உடம்பே முடியல விஜி, காய்ச்சலா இருக்கு. நீ எல்லாருக்கும் சேர்த்து கொஞ்சம் சமைச்சிரியா? சரி சித்தி, நான் போய் வெளியே எங்கேயாச்சும் தேடுறேன். ஒருவேளை வெளியே போட்டேனான்னு தெரியல, நான் போய் பாக்குறேன். உடம்பு முடியல சமைச்சிருன்னு சொன்னா காதலே வாங்காம கிளிப்ப தேடுறேங்கிறா. அதுக்கு இவ்வளவு பதட்டமா போறா? तो हेलो गाइस, आज हम खेलेंगे फ्री फायर। तो स्टार्ट कर रहे हैं अपना गेम। चलो यार, बीआर पे खेलेंगे। बीआर पे ज़्यादा खेलेंगे और बीआर Protect those you love. Protect those you love. Free Fire India is set in a virtual world, and it's not based. Battle Royale. Battle style. चलो फैक्ट्री को बहुत बंदा है इस, बड़ा सही से करना पड़ेगा, नहीं तो टपकी जाऊंगा। कार्ड 90 लेंगे। अभी नोड़ा नहीं है जो कार्ड 90 चलेगा। तो ऊपर बंदा है, ऊपर नया बंदा है ऊपर है। गाइस, एक चैनल मोनेटाइज हुआ, उसका चैनल का नाम है आशीष गेमर। तुम लोग जाके थोड़ा सपोर्ट करते हैं। आज ही जस्ट मोनेटाइज, उसके लिए वीडियो पसंद उसके लिए है कि उसके लिए ड्रॉप फुल कर रहा है कोई भाई, कोई तो है। उसने मुझे डैमेज दिया। पास आ जाना भाई, मुझे अच्छा खा लो।
रुको यार, थंबनेल के स्क्रीनशॉट सही जगह से ले लूँगा। साइड निकल जाता हूँ जल्दी से। तो बंदा ऊपर में आया लगता है, तो यहाँ पे लूँगा थंबनेल का स्क्रीनशॉट। घर पे बहुत सा घर है, यहाँ पे तगड़ा वाला थंबनेल स्क्रीनशॉट हो जाएगा गाइस। चलो स्क्रीनशॉट भी नहीं लेना दे, अचानक से मारते हैं। चलो तो खुद से स्टार्ट कर चुका हूँ। Protect those you love. चलो यार, Protect those you love. Protect those you love. क्या हो रहा है यार, स्टार्ट कर। चलो गाइस, तो बहुत से स्टार्ट हो चुका है। देखते हो यार, सेकंड्स में भी पता है, एक बार दिया थे एक Battle Royale. Battle in style. भाई बंदा तो है उससे पहले तो वीडियो भी नहीं बनेगा। बहुत कुछ भाई यार, फायरिंग क्यों हो रहा है यार, समझ यहाँ पे लेंगे। चलो गाइस, थंबनेल का स्क्रीनशॉट ले लेते हैं, बंदा ना आ जाए बस। भाई यार साउंड वाला है भाई, आ गया मार के साला डैमेज तो डैमेज दिया तो दिया, कहाँ से दिया मुझे समझ में नहीं आ रहा है। ठीक है, थंबनेल का स्क्रीनशॉट हो चुका है, जैसा भी है सही है। उसने डैमेज दिया मुझे, उसको पहले मारना है मुझे। प्रो बन रहा है ये बंदा, जो भी है छोड़ेंगे नहीं उसको। किंग ऑफ द लेजेंड। मिलेगा तभी तो भाई, डैमेज से साला अचानक सा डैमेज, लेकिन बंदा कहाँ है, कोई कैरेक्टर नहीं कर रहा, इसलिए वो डैमेज दे रहा मुझे। इस साइड ही है कहीं पे,
देखना पड़ेगा, तो पूरा अचानक से आके मार दिया। सर यहाँ पे, लेकिन उससे पहले साइड से निकलते इस साइड है हम यहाँ पे आ जाएगा। देखो ब्लिंक कर रहा था। पता नहीं ऑफलाइन चला गया था, जो किसी का कॉल आ गया था उसके पास। सच है तो मेरे पता नहीं, लेकिन वही और भी है, ये अकेला नहीं है और बंदा है। साइड है, इस साइड इसके ऊपर हो सकता है। Double takedown. इसके बाद दौड़ेगा निकालेगा। मेडिकेट फुल होने दो, उसके बाद ड्रोन उड़ाना है मुझे, उसको हटाना पड़ेगा, कैरेक्टर को हटाएगा, ड्रोन का लग जाएगा। यहाँ पे नहीं रहने का, अभी हमको यहाँ से भागना पड़ेगा। बंदा लोग को शक हो चुका है गाइस, बंदा है, इसलिए मुझे यहाँ से भागना पड़ेगा। थोड़ा सही जगह जाएंगे, वहाँ पे गाड़ी वगैरह फुल स्पीड से निकल जाएंगे अभी। गाड़ी मिलेगा तो स्पीड पे जाएंगे। चलो अभी निकलते हैं। तो इसको और थोड़ा जमीन तो खत्म हो जाता है। तो थोड़ा टाइम बाद करते हैं गेम को खत्म। Protect those you love. और क्यों खेलना, मिल गया ये सब, और क्या चाहिए तो